இப்போ காமனாக நம்ம வந்து பி ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. பீனா பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள், திடீர்னு நிற்க முடியல, தலை சுற்றுது, தள்ளாட்டம் வருது. ஈனா கண்ணு சம்மந்தப்பட்ட ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு பார்வை மங்கலாகுது, ஒரு பக்கம் தெரியல, இல்லை ஒரே ஒரு கண் பார்வை நம்மளுக்கு தெரியல, இல்லை பார்வை ரெண்டாக தெரியுது. எஃப் வந்து ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், வாய் கோணலாக இருக்குது, கண்ணு மூட முடியல. ஏ வந்து ஆம், கை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, கையில் ஒரு பொருள் பிடிக்க முடியல. எஸ் வந்து ஸ்பீச், திடீர்னு பேச முடியல, பேச்சு கொளருது, அப்புறம் பேசுகிறாங்க, நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம், ஆனால் கேட்குற கேள்விக்கு சம்மந்தம் எல்லாம் பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் அது ஸ்ட்ரோக் நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ கடைசி அந்த டீயோட அர்த்தம் என்னென்னா, யாருக்காவது இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா இன் டைம் உடனே அவங்க ஸ்ட்ரோக் வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கிளினிக் போவாங்க, அங்கே இது ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புவாங்க. நம்மளுக்கு இங்கேயே ஒரு 6 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும், போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிப்போர்ட் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரோக்கான வைத்தியம் பண்ணணும்னு சொல்கிற இடம் என்னென்னா, மினிமம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சிடி ஸ்கேன் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு பேசிக் டெஸ்ட்டே சிடி ஸ்கேன் நம்மளுக்கு போதும், எல்லா தடவையும் எம்ஆர்ஐ எடுக்க மாட்டோம். இது இருந்தாலே நம்ம ஸ்ட்ரோக்கை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ணோன்னா ரெக்கவரி ரொம்பவே நல்லா வரும். ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சுகர், பிபி, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது 3 தான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதை 3ஐயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக குறைவு.